ஐயா வணக்கங்க ஐயா. இப்போ திருப்பரங்குன்றத்தில் அசைவம் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சை பொருளாக மாறி இருக்குது. இது சம்பந்தமா முருகனுக்கு ஒரு பார்வை இருந்திருக்குங்களா? அதாவது முருகன் சார்ந்த ஆதியில இந்த தொல்லியல் சார்ந்து அல்லது இலக்கியம் சார்ந்து ஆதியில முருகனுடைய பக்தர்களா இருந்தவங்களுக்கு சார்ந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அது என்னங்க? நமக்கு தமிழ் நிலத்தை 4 அல்லது 5 வகையாக பிரித்து தொல்காப்பியம் சொல்லுகிறது. அதிலே ஒன்று குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த மலையிலே வாழுகின்ற மக்கள் குறவர்கள். அவர்கள் வேட்டுவ தொழிலும் கிழங்குகளை பறித்து சாப்பிடுகின்ற உணவு பழக்கத்தையும் வைத்திருக்கிறார்கள். இது சங்ககாலத்து நிலைப்பாடு. 6ஆம் நூற்றாண்டிலே எழுந்த அந்த திருமுருகாற்று படை முருகனுக்குரிய வழிபாட்டு மரபாக சொல்லுகின்ற போது திணை அரிசியை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தில் தோய்த்து படைகளாக படைத்தார்கள் முருகனுக்கு என்று சொல்லுகிறது. எனவே முருகன் 6ஆம் நூற்றாண்டு அளவில் ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய தெய்வமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலும் கூட வேட்டை தொழில் என்பதனாலே அதுவும் கூட அசைவம் சாப்பிடுகின்ற இறைவனாகத்தான் இருந்திருக்கிறான். இப்போது நாம் பேசியபடி எப்போது அது ஸ்கந்தன் முருகன் என்பவன் சுப்பிரமணியன் என்று பெயர் பெற்றானோ 8ஆம் நூற்றாண்டிலே, அதற்கு பிறகுதான் அவர் சைவ கடவுளாக, அதுவும் சிவபெருமானுக்கும் உமைக்கும் பிறந்த மகனாக பேசப்பட்டிருக்கிறார். எனவே அதுவரை அவர் அசைவ கடவுள். 8ஆம் நூற்றாண்டில் பிராமணர்கள் வந்து இந்த நமது பண்பாட்டில் பிராமண கலாச்சாரத்தை புகுத்திய பிறகு அவர் சைவ கடவுளாக மாறிவிட்டார். முருகன் சைவ கடவுளாக மாறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அங்க இருந்து வந்த மத நல்லிணக்கத்தில் என்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முருகன் சுப்பிரமணியராக மாற்றப்பட்ட பிறகு அல்லது இன்றைய சொல்லக்கூடிய அந்த முருகன் கோயிலாக இருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் அந்த முருகனுக்கென்று அசைவம் ஆடு கோழி பலி கொடுக்கக்கூடிய மரபு இல்லைதான். ஆனால் அதற்கு பதிலாக முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே கருப்பசாமி என்ற ஒரு கோயிலை வைத்துக் கொள்வார்கள். இங்கே மொட்டை அடித்து விட்டு முருகனுக்கு மொட்டை அடித்து விட்டு வந்து கருப்பசாமி கிடா வெட்டி எல்லோரும் சாப்பிடுவார்கள். எனவே முருகன் அல்லது சுப்பிரமணியன் ஆன பிறகு சைவ கடவுளாக மாறிய பிறகும் கூட தமிழ் மக்களுடைய உணவு பழக்கத்தில் அதிலிருந்து வேறு ஒரு பழக்கத்தை வைத்துக்கொண்டு அவனுடைய உதவியாளராக அல்ல துணை கடவுளாக கருப்பசாமி இருக்காங்க. பாண்டிய கோயில போய் பாருங்க. பாண்டி கோயில் வந்து திருப்பணத்தில் இல்லை, பின்னாடி இருக்கு. பின்பக்கம் போய் பாருங்க எத்தனை சின்ன சின்ன கோயில்கள் இருக்குன்னு. அங்கெல்லாம் ஆடு கோழி பள்ளிக்கிட்டு உண்றாங்கல்ல. அதனால பல ஊர்களில் அப்படி இருக்கு. இப்போ அம்மன் கோயில், அம்மன் வழிபாடு சிறுதெய்வ வழிபாட்டில் இருக்கு. சில கோயில்களில் ஆடு வெட்டலாம், சில கோயில்கள் அங்கே வெட்டக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் வாசல்லையே ஒரு கருப்புசாமி வைத்துக்குருவாங்க. முடி அங்கே இறக்கிடுவாங்க. இங்கே கருப்புசாமி கோயில் ஆடு வெட்டி சாப்பிட்டுட்டு பிறகு கோயிலுக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பழக்கம் இருக்குது, எங்கள் கோயிலே இருக்கு. ஆமாம் ஐயா, இப்போ திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு சமத்துவமான ஒரு மலை அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. அது சைவம் இஸ்லாம் 3 மதத்திற்கும் சொந்தமான மலை. அது காலங்காலமாக அப்படி இருக்கிறது. சமணத்திற்கு 2000 ஆண்டு வரலாறு இருக்கிறது, சைவத்திற்கு 2000 ஆண்டு வரலாறு இருக்கிறது, இஸ்லாத்திற்கு 700 ஆண்டுகளாக வரலாறு இருக்கிறது. எனவே 3 சமுதாய மக்களுக்குமான மலை அது. இந்த மத நல்லிணக்கத்தின் சின்னம். அது ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய சின்னமா இருக்கும் பொழுது அதை மையமா வச்சு நடக்கக்கூடிய சர்ச்சைகள், அதை வந்து அரசியல் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்காக பல வகையான சங் பரிவார் அமைப்புகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவர்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட பிரச்சனையை கிளப்பி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலம் தாங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ் மண்ணில் ஒரு காலத்திலும் நடக்காது. ஐயா, நீங்க பார்க்க பண்பாட்டு அளவில் இப்ப இந்த மாதிரியான தூண்டுதல்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமா? மேலோட்டமா நடக்கிற தூண்டுதல் இருக்குல்ல, இருப்பது போல தோன்றும். ஆரம்பத்தில் அப்படி தோன்றும். ஏனென்றால் அந்த திருப்பரங்குன்றத்தில் கூடிய கூட்டம் உள்ளூர் கூட்டம் அல்ல, திட்டமிட்டு வெளியூரிலிருந்து கொண்டு வந்து சேர்த்த கூட்டம். உள்ளூர் கூட்டமாக இருந்தால் இவ்வளவு வராது. எனவே நிரந்தரமாக வெளியூர் ஆட்களை வைத்து போராட முடியாது. எனவே எதிர்காலத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பு என்று வந்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற மாட்டார்.